வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வெல்த் ரிலேட்டடானது. ஸோ நம்ம ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பேசிவ் இன்கம்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஆக்டிவ் இன்கம் அப்படின்றது நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரியே ஒரு பர்சன் ஆக்டிவாக இருக்கிறதுனால அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய சம்பளம் இல்லை ஒரு விதமான வருமானம் தான் வந்து ஆக்டிவ் இன்கம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு எம்ப்ளாயியாக போகிறீங்க, அவங்க உங்களுக்கு சேலரி பே பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் மீடியம் சைஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட டைரக்ட் எஃபர்ட் உங்களோட இன்கம்மாக மாறுது. உங்கள் நேரத்தை செலவழித்து நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுதான் ஆக்டிவ் இன்கம் அப்படின்றது. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சேலரி இன்கம் சொல்லலாம், கமிஷன் ஏர்ன் பண்ணுறது சொல்லலாம். இப்போ நம்ம ரியல் எஸ்டேட் ப்ரோக்கராக இருப்போம், யாரையா ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் வீட்டை காமிப்போம், இல்லை இடத்த காமிப்போம், அது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கமாக இருக்கலாம். இது எல்லாமே நம்மளோட நேரத்தை செலவு பண்ணுறதுனாலையும் நம்மளோட எஃபர்ட்டை போடுறதுனாலையும் நமக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய வருமானம். இது ப்ரப்போர்ஷ்னலாக இருக்கும். நீங்கள் 5 மணி நேரம் செலவழிச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 10 மணி நேரம் செலவழிச்சா 10,000 ரூபாய் சம்பாதிப்பீங்க. ஸோ இது வந்து டிரெக்டாக ப்ரப்போர்ஷ்னலாக இருக்கும். இது இது இன்க்ரீஸ் ஆக வருமானமும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஒருத்தருக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது இல்லையா? அதனால் பேசிவ் இன்கம்னா என்னன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிவ் இன்கம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஆக்டிவாக இல்லாத பொழுதும் உங்களுக்காக நீங்கள் இதர் செட்டப் பண்ணி வச்சுருக்க பிஸ்னஸோ, இல்லை நீங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்க ஒரு ப்ராசஸோ, இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்க பணமோ உங்களுக்கு தொடர்ச்சியாக இன்கம் வருது இல்லையா? அதுதான் வந்து பேசிவ் இன்கம். ஓகே, இப்போ பேசிவ் இன்கம்னா என்னென்னு பார்ப்போம். பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து ஒரு குறைஞ்ச அளவு டைம் எஃபர்ட் எடுத்துக்கும். கண்டிப்பாக டைம் அண்ட் எஃபர்ட் செலவு பண்ணணும் ஸ்டார்டிங்கில், இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பட் ஒன்ஸ் நீங்கள் அந்த டைம் அண்ட் எஃபர்ட்டை போட்டதுக்கப்புறம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்காக பணத்தை அது உருவாக்கி கொடுக்கும். அதுதான் பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசிவ் இன்கமில் 5 டைப் இருக்குது. ஸோ ஒரு டைப் வந்து ரெண்டல் இன்கம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீங்கள் ஒரு வீடு இல்லை ரியல் எஸ்டேட் வாங்குறீங்க, அது நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க. அது ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்பேஸாக இருக்கலாம், இல்லை ஏடிஎம் மாதிரியான இதுவாக இருக்கலாம், குடவுன்ஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே கமர்ஷியல் ஸ்பேஸஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நீங்கள் ஒரு இடத்த வச்சுருக்கீங்க, அந்த இடத்தின் மூலமாக உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வந்ததுன்னா அது ரெண்டல் பேசிவ் இன்கமில் ரெண்டல் மோட்டில் இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஒரு பிஸ்னஸ்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பணத்தை போட்டிருக்கீங்க. ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு நீங்கள் உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதன் மூலமாக அந்த ப்ராஃபிட்டில் வரக்கூடிய ஒரு பகுதியை உங்களுக்கு டிவிடெண்ட்டாக அவங்க பே அவுட் பண்ணுவாங்க. ஸோ இது டிவிடெண்ட் இன்கம்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பாண்ட்லேயோ இல்லை வந்து ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில், அதாவது கடன் தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் வந்து நீங்கள் உங்கள் காசை முதலீடு பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்ஸ், ஆர்டி, இல்லைனா பாண்ட்ஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ், இல்லைனா வந்து பப்ளிக் செக்டார் பாண்ட்ஸ், ஏதோ ஒன்றுத்தில் உங்கள் பணத்தை நீங்கள் முதலீடாக செஞ்சுருப்பீங்க. ஒரு நிறுவனத்துக்கோ இல்லை ஒரு தனிநபருக்கோ அது வந்து ஒரு கடனாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அது ஒரு வருமானம் இல்லையா? ஸோ அது இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ராயல்ட்டி இன்கம். ராயல்ட்டி இன்கம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு புக் எழுதலாம், இல்லை ஒரு மியூசிக் க்ரியேட் பண்ணலாம், நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், அந்த பெயிண்டிங்கை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கலாம், அதை எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி உங்கள் ஸோ இதை வந்து ராயல்ட்டி இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் உருவாக்குனதுக்கு அப்புறமேட்டு இதை பயன்படுத்துகிறவங்க உங்களுக்கு ஒரு பகுதியை ராயல்ட்டி அப்படின்ற பேரில் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பாங்க அந்த ப்ராஃபிட்டை. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு புக் எழுதுறீங்க, அதை வந்து ஒரு பிரிண்ட் மீடியா வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பப்ளிஷிங் ஹவுஸ் வந்து பப்ளிஷ் பண்ண ரெடியாக இருக்காங்க. அவங்க வந்து அந்த புக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகும்னு நம்புகிறாங்க. ஸோ அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ராயல்ட்டி இன்கம் எப்படி உங்களுக்கு ஜெனரேட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஒரு டீல் பேசலாம். ஸோ எவ்வளோ, இப்போ ஒரு புக்கு 100 rupees விற்கிது அப்படின்னா 30% வந்து எனக்கு நீங்கள் பே பண்ணிடணும், 70% வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து 1000 புக் சேல் பண்ணாலும் சரி, 10,000 புக் சேல் பண்ணாலும் சரி. ஸோ இந்த ராயல்ட்டி இன்கம்ன்றது ஒரு கண்டினியூஸ் இன்கமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃபைனலாக வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இட்ஸ் அ டைப் ஆஃப் கமிஷன் இல்லையா? நீங்கள் வந்து அமேசான், இல்லைனா வந்து ஃப்ளிப்கார்ட், இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ், இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் மார்க்கெட்டிங், அந்த ப்ராடக்ட்டுக்காக ஒரு பிராண்டிங், ப்ரமோஷன், மார்க்கெட்டிங் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் இல்லையா? ஸோ அது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த எல்லா விதமான இன்கமுக்குமே, அதாவது 5 டைப் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டல் இன்கம், செகண்ட் வந்து டிவிடெண்ட் இன்கம், தேர்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம், ஃபோர்த் வந்துட்டு ராயல்ட்டி, ஃபிஃப்த் வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த 5த்துக்குமே நீங்கள் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ண டைம் அண்ட் மணி,
இது வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு இன்கம்மை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இன்கம்மை மட்டும் உங்களோட ஆக்டிவ் இன்கம்மை மட்டும் நம்பி இல்லாமல் நீங்கள் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய மோட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கும் உங்கள் லைஃப்பில் வேறு ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும் அதுக்கும் நீங்கள் உங்களோட ஏர்னிங் வந்து ஒரு 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 பாட்டில் நெக்காக இருக்கக்கூடாது, அது உங்களுக்கு தடைக்கல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பேசிவ் இன்கம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது உங்கள் லைஃபுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இந்த பேசிவ் இன்கம் மோட்ஸ் ஆஃப் ஜெனரேஷன் பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேசலாம். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரியான பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.